something. Could've seen it in your eyes. Took a second, but I'm right here, waiting for you with open arms. How about you coming closer? We can do my place. Maybe we can try. Dear friends, welcome to Kannadi channel. இந்த வீடியோவில் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பாபநாசம் பக்கத்தில் இருக்கிற அகத்தியர் டேமுக்கு தான் பார்க்க போயிட்டுருக்குறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆன் த வே அகத்தியர் ஃபால்ஸுக்கு போகிறப்போ டீ குடிக்கிறதுக்காக நின்று அந்த பொட்டல் புதூர் தர்கா வீடியோவை பார்த்துருந்தோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்து அகத்தியர் டேம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். பட் ஒரு கன்ஃபியூஸ், டேமு போகிறதா ஃபால்ஸ் போகிறதான்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் வந்து ஒரு யானை படுத்து கிடக்கிற மாதிரியும் தலையில் ஒரு பெயிண்டை ஊற்றுன மாதிரியே ஒரு பெரிய ஒரு ஹில் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. மோஸ்ட்லி வண்டியை நிப்பாட்டிவிட்டு ஜூம் பண்ணி பார்க்கறது தான் தெரியுது. அது வந்து ஒரு கோயில் மாதிரியும் அதில் வந்து பெயிண்ட் அபிஷேகம் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் சரி நம்ம போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிவிட்டு போனால் ஆல்மோஸ்ட் நம்ம அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற வில்லேஜுகளை தாண்டி போயிட்டுருக்கோம். உண்மையிலேயே ஒரு டிஸ்ட்ரிக்குக்கும் அந்த ரோடு, அந்த வீடுகள்லாம் வந்து அந்த ஸ்டைலு மாறும். அதேமாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை பார்க்கும்போது ஒரு வீடுகளும் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுமாரி சின்ன சைஸில் இருக்கும்போது நம்மளை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இருந்தாலும் நம்ம அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஆத்தியர் அருவியை பற்றி நம்ம பார்க்கண்டா, இது வந்து ஆக்சுவலி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த அருவிக்கு வந்து காரையார் மற்றும் சோர்வலாறு டேமில் இருந்து தண்ணி வரதாகவும், சுமார் 25 அடி உயரத்துலேருந்து தான் அந்த அகத்தியர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எவ்வளவோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலும் அகத்தியர் டேமு, அகத்தியர் ஃபால்ஸும் ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எவ்வளவோ அருவி இருந்தாலும் இந்த அருவியில் மட்டும் எஸ்பெஷலாக அகத்தியர் ஃபால்ஸில் ஜேர்ன் டு டிசம்பர் வருஷம் முழுவதுக்கும் தண்ணி வர்றதுனால இங்கே வந்து எவ்ரி இயர் டூரிஸ்ட்டு கவுண்டிங் வந்து அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அகத்தியர் ஃபால்ஸ் வந்து திருநெல்வேலி டவுன்லேருந்து 42 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த அருவிலேருந்து விழுற வாட்டர் அப்படியே ட்ராவல் பண்ணி பாபநாசம் நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அடைஞ்சிருது. அங்கேருந்து 142 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை நீர்பிடிப்பு பகுதியில் போய் ஸ்டோர் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ வந்து பாபநாசநாதர் அப்படிங்கிற கோயிலை கடந்து போயிட்டுருக்கோம். ஏகப்பட்ட பக்தர்களையும் அங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே வந்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிறையா புலி, சிறுத்தைலாம் வைல்டு அனிமல்ஸு இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் நம்மளை என்ட்ரிலாம் போட்டுக்கிட்டு உள்ளறக்க அனுப்புகிறாங்க. நம்ம இப்போ வந்து ஃபாரஸ்ட் சைடு போகாமல் ஃபால்ஸு சைடு, டேம் சைடு இருக்கிற பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம். ரோடு வந்து பயங்கர டேமேஜாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வீடியோவே தூக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதனால வெரி டெட் ஸ்லோவில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அது மாதிரி மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை போது இந்த ஃபால்ஸுக்கு வந்து நிறையா வாட்டர் வருமா. இருந்தாலும் அதிகபட்ச அளவிலான நீர் வரத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் தூரத்தில் தெரிகிறது தான் அகத்தியர் டேமு. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். அதில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு அது வழியாக வெஹிக்கிள்லாம் ட்ராவல் பண்ணோம். இங்கே ஒரு சின்ன ட்ராபேக் ஒன்று இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணி அகத்தியர் டேமுக்கோ இல்லை ஃபால்ஸுக்கோ போகல ரோடு வந்து ரெண்டாக டைவர்ட் ஆகும்.
அந்த இடத்துல ஒரு போர்டு இல்லாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம பிளைண்டாக போயிட்டோம். டேமா இல்லை ஃபால்ஸா அப்படின்ட்டு. கடைசியில் ட்ராவல் பண்ண ரூட்டு தான் கடைசியில் நம்மளுக்கு தெரிய வருது. அது வந்து டேமுக்கு போகிற ரூட் இல்லை, ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு அது மாதிரி நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து சபரிமலைக்கு போகிறவங்களும் இந்த அருவிக்கு வந்து குளிப்பாங்களாம். அது மாதிரி பக்கத்துலேயே இருக்கிற அந்த பாபநாசநாதர் கோவிலுக்கும் வந்துட்டு போவாங்களாம். அது மாதிரி வடகிழக்கு பருவமழையின் போது அருவியில் நீர்வீழ்ச்சி அளவு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருந்து மக்களை கண்காணிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ரோடு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஒரு காரு போயிடுச்சுன்னா எதிரில் வந்து இன்னொரு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃப் ரோட்டில் ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணணும். அது மாதிரி நம்ம ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க இருப்பாங்களாம். அங்கேயும் நம்ம வெஹிக்கிளை செக் பண்ணிவிட்டு நம்ம நம்பரு எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போகணுமா. அதுமாதிரி வரக்குள்ளேயும் அதேமாதிரி நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த செக் பாயிண்ட்டு கிட்ட நெருங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்தாச்சு. நம்ம வந்து பாபநாசம் அகத்தியர் டேம் கிட்ட வந்தாச்சு. வந்து நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு கிளம்பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பந்தி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே நவந்து போயிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இந்த கருமந்தியை நம்ம வண்டலூர் ஜூவில் பார்க்கலாம். அதுமாதிரி இந்தியாவில் வந்து சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த கருமந்தியை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அகத்தியர் ஃபால்ஸு, அகத்தியர் டேமு பக்கத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இந்த கருமந்தி நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த அகத்தியர் ஃபால்ஸ் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகும் ஏரி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா பாபநாசத்துக்கு தெற்கில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் அந்த டேமு ஃபால்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட்டு ஏரியாவுக்கு நெருங்கியாச்சு. நாம் நினச்சோம் நம்ம தான் போகிறோம், இந்த நிறைய பேருக்கு தெரியாதுன்னு. ஆனால் பார்க்கிங் வந்து ஃபுல்லாக இருக்குது. அகத்தியர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. வந்தால் இங்கே செம்ம க்ரௌடாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி பப்ளிக் பார்க்கிங்கில் வர்ற டிரைவர்களுக்கு வந்து வெஹிக்கிளை வந்து சரியாக பார்க் பண்ண தெரியாமல் அடுத்தவங்களையும் ட்ரபிள் ஆக்கி விட்டுறாங்க. கடைசியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வரணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள இருக்கிற பெர்மிஷன் வாங்கினோன்னே கார் நம்பரு எத்தனை பேர் போகிறீங்க அப்படிங்கலாம் கேட்டுறாங்க. அப்புறம் உள்ளே இருக்க வந்தானே நம்மள்ட்ட வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே இருக்க விட்றாங்க. இப்போ வந்தால் இங்கே கார் பார்க்கிங் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இப்போது ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கேன். செம்ம கூட்டமாக இருக்குது. அதுமாதிரி இங்கே வந்து நிறையா மங்கீஸ் இருக்குது. மங்கி வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டு சைடில் நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ளே மங்கிகளுக்கெல்லாம் தீனி போட்டு பழக்கிடக்கூடாது. ஏண்டா நம்ம தீனி போகிறவங்க போது ஒரு டூரிஸ்ட் வரும்போது ஒரு தீனி போட மாட்டார், பக்கத்துலேயே நிற்கும். திடீர்னு அது கோவம் வந்து கடிச்சு வச்சுட்டா சிக்கலாக போயிடும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. வெதர் பார்க்கும்போது மீடியமாக இருந்துகிட்ருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இன்ஸ்டன்ட் கடை. வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா ஸ்டெப்பு மாதிரி கொடுத்து மேலே போகிற மாதிரி இருக்குது. அதில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். இல்லை ரைட் சைடில் வந்தோம்னா ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுமாரி ரெஸ்ட் ரூம் இருக்குது, சில கடைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் அங்கேயும் மங்கி வந்து நிறையா ஆக்குப்படி பண்ணி தனது அரசாங்கத்தை ராஜ்யத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அது பக்கத்தில் போகல. முடிஞ்ச வரைக்கும் லாங்லேருந்து ஜூம் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொன்னால் குரங்கு சேட்டை வந்து எந்த ஒரு அனிமலாலையுமே அடிச்சிக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸு ஒரு குரங்கை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அது பண்ணுற எல்லா சேட்டைகளும் அவ்வளவு ஃபன்னாக இருக்கும். அந்த குரங்கு சேட்டையை எந்த அனிமலும் அடிச்சிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு ப்ரூஃப் ஆகும்.
இந்த ஸ்டெப்பு வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். அது மாதிரி உள்ளார்க்க வந்தானே ஃபால்ஸ் உள்ளார்க்க போகிறதுக்கு முன்னாடியே கிட்ஸ் விளாட்ற மாதிரி பார்க் மாதிரி இருக்குது. உண்மையிலே ஒரு ப்ளசண்ட்டான ட்ரிப்பு இது. நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணத்துலேருந்து அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 750 மீட்டராச்சும் இருக்கும். ஸோ ரொம்ப ஏஜ்டாக உள்ளவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இவ்வளோ தூரம் கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறத வந்து நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஸ்டெப்ஸில் ஏறி திருப்பி நடந்து திருப்பி இறங்கி ஒரு அப்படியே ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எடுத்துடலாம். ஏஜ்டாக உள்ளவங்க எடுக்க முடியாது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. கிட்டத்தட்ட அகத்தியர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. வந்தால் குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டைம். இன்னும் ஒரு 100 ஃபீட்டு இதே மாதிரி இடத்துல நடந்து போனால் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இப்போ குளித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். I don't wanna let you go, I don't wanna let you go, nah. Tell me what you want to know, run your fingers down me slow, cause you're in my head. You are, cause you're in my head, cause you're in my செம்மையான ஒரு அட்மாஸ்பியரில் அந்த ஃபால்ஸ் இருக்குது. சான்ஸே இல்லை. நிறையா ஃபேமிலிஸ் பார்க்க முடியுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டு, சாட்டர்டே அப்படிங்கனால நல்ல க்ரௌடு. நிறையா மீன், நிறையா ஓடைகள், குளம், குட்டையெல்லாம் நிறையா இருக்குது. ஏகப்பட்ட ஃபிஷ்ஷு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாறை உள்ளே இருக்க அந்த சைடு போகாதீங்க, இங்கே துணிலாம் காய போடாதீங்க அப்படின்ட்டு. இந்த பிளேஸில் மட்டும்தான் குளிக்கணும், மற்ற பிளேஸில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட க்ரௌடு, நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வருது. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. வாவ். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இவ்வளோ க்ரௌடு இல்லை, இவ்வளோ வாட்டர் இல்லை. இப்போ வாட்டர் ஃபால் நிறையா இருக்குது. இல்லை இறங்கி போயிட்டுருக்குறேன். ஒரு குழியில் போட்டுற வேண்டியது தான் ஸ்பெஷலாக. ரொம்ப பேசி தொண்டையெல்லாம் கட்டிக்கிடுச்சு. வாவ், சூப்பர். சான்ஸே இல்லை. நீங்கள் இந்த அகத்தியர் ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா அதே தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸான இன்னொரு ஒரு இடத்த தான் ஞாபகப்படுத்தும். அது எந்த இடம்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாத பட்சத்தில் வரும் நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து அது எந்த ஒரு லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இத்தனை நேரம் என் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். வந்தாச்சு. வந்தால் ஏகப்பட்ட க்ரௌடு. அது மாதிரி இந்த இடத்துக்கு நிறையா முறை வந்திருந்தாலும் இப்போ தான் இந்த அகத்தியர் ஃபால்ஸில் இவ்வளோ வாட்டர் வரதை பார்க்க முடியுது. உண்மையிலேயே மனசுக்கு சூப்பராக ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னாச்சு ஊர் பக்கமே காணோம்.